கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறிவிட்டது. கத்தியும் அருவாளோடு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் பெருமாள் அனுகிரகத்தில் நல்லதே நடக்கிறது. பிஜேபி தலைமையிலான பிரதான கட்சி அதிமுக. அவர் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையில சொல்றது எப்படி பாக்குறீங்க? எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையா பாக்குறீங்க? இல்ல, அது நல்ல அவர் சொன்ன அறிக்கை எல்லாமே மிக நல்ல அறிக்கை, வரவேற்கக்கூடிய அறிக்கை, மக்களுக்கு தேவையான ஒன்றுதான் அவர் அறிவித்திருக்கிறார்கள். அது கூட்டணி கட்சி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை தனித்தனியாக தயாரிப்பது வழக்கம்தான். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கலந்து பேசிதான் அவர்கள் தனித்தேனால் அவங்களுக்கு சில கொள்கைகளுக்கு இருக்குது, எங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கிறது. அது கொள்கைகள் மாறுபாடு இருந்தாலும் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் தமிழகத்தில் யார் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே அவர்கள்ட்ட பேசித்தான் மதிப்பூர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கை அறிவித்தார்கள். நாங்களும் தனியாக தேர்தல் அறிவிக்க இருக்கிறோம். ஆக இரண்டு பேருக்கு பொதுவான தேர்தல் அறிக்கைகளும் வரும், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும். பாஜக என்றைக்குமே இந்திய திணிக்கவும் இல்லை, பாஜக இந்திய கையில் எடுக்கவும் இல்லை. ஆனால் என்ன, இந்திய எல்லோரும் எல்லா மொழியும் தெரிந்திருந்தால் எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மலையாளம் பேசக்கூடியவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள். பெங்களூர் எடுத்துக்கொண்டால் கன்னடம் தெலுங்கு பேசக்கூடிய அதிகம் பேர் இருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டு உள்நாட்டுகளிலே கிட்டத்தட்ட 15% மேலாக தெலுங்கு பேசக்கூடிய இருக்கிறார்கள். ஆக ஒரு மொழியை வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காது. கோவில், அதனால நான் இதுக்கு மேல அரசியல் பேச. அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்கல்ல, திருக்கோசிலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா? சிவகங்கைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்க முடியுமா? ஆக பொதுவான பட்ஜெட் நிறைய போட்டிருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசு ரயில் 7300 கோடி ரூபாய் ரயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. மாவட்டந்தோறும் இந்தியாவில் எல்லா மாவட்டந்தோறும் மகளிருக்காக தனியாக விடுதிகள் கட்டத்தர சொல்லியிருக்காங்க. 40,000 கோடி ரூபாய் செமிகண்டக்டர், அதில் தமிழ்நாட்டுக்கும் பங்கு இருக்குது. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே மருத்துவத்துறையில், அதில் குறிப்பாக ஆயுர்வேத துறைக்கு, ஆயுர்வேதமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆக 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. திருச்சி விமான நிலையம் 650 கோடி ரூபாய், தூத்துக்குடி விமான நிலையம் 350 கோடி ரூபாய், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தானே கொடுத்துருக்கு. சரி, இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரே ஒரு அறிக்கை நான் கேட்கிறேன், தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கும் ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடியதா? முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்வாரா? இது மத்திய அரசு கொடுக்கும். ஆக தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு ஒரு கோயப்பல் தத்துவத்தை சொல்லிக்கொண்டே போனால் எப்படி அது சரியா? நீங்க மட்டும் ஒரே கேள்வி, எல்லா ரேஷன் கடையிலையும் பொருட்களையும் மத்திய அரசு கொடுக்கும். பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கொடுக்குது. ஆனா இவங்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா என்ன செய்ய முடியும்?